புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு, புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். போன வாரத்திலே இந்த வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அவர் பேசினார், பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு எதிராளி தான். உண்மையாய் ஆண்டவரை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஸ்வீகரித்திருக்கிற தேவ பிள்ளைகள் உலகத்திலே யாரையும் எதிராளியாய் பார்க்க மாட்டார்கள். உண்மையாய் ஆண்டுடைய அன்பை புரிந்தவர்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், நான் தேவ பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், ஒரு காலத்திலே பாவியாய் இருந்தேன், மீறுதல்களை செய்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்ற உணர்வு உண்மையாகவே யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் யாரையும் எதிராளியாய் பார்க்க மாட்டார்கள், விரோதியாய் பார்க்க மாட்டார்கள். ஒரே ஒரு சத்துரு பிசாசு மட்டும்தான். இன்றைக்கு இந்த உலகத்திலே மீட்கப்பட்டவர்கள் கூட சிலரை விரோதியாய் பார்ப்பதற்கான காரணம் என்ன? ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதபடினாலே. உண்மையான ஒரு விசுவாச தேவ பிள்ளை இந்த உலகத்தில் யாரையும் சொந்த வீட்டிலே, சொந்த ஃபேமிலிக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே, வெளியே ஒருவரையும் அவர்கள் எதிராளியாய் பார்க்க மாட்டார்கள். இந்த பிசாசானவன் சிங்கமாக அவன் வருவதில்லை, சிங்கம் போல என்ன செய்கிறானா, வந்து யாரை விழுங்கலாமோ, யாரை முழுவதுமாய் ஆளுகை செய்யலாம் என்று வகை தேடி, என்று என்ன அர்த்தம் அப்படின்னா, சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா உடனே அவர்களை வீழ்த்துவதற்கு, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிசாசானவன் மிகவும் வகை தேடி ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் யார் மந்தமாய் ஆண்டவரை தேடாமல், ஆண்டவர் மேலே சரியான விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த மக்களாய் பார்த்து முழுவதுமாய் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு. எதற்காக சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே, எதற்காக அவன் ஏன் இப்படி செய்கிறான்? யாரை விழுங்கலாமோ என்று இப்படி அவன் சுற்றித் திரிகிறானே, எதற்காக? அவனை போல மாற்றுவதற்கு. எப்படிங்க சொல்லுங்க? அவனை போல, பிசாசை போல பேச செய்ய, பிசாசை போல சிந்திக்க செய்ய, பிசாசை போல நோக்கமாய் இருக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மீட்டுக் கொள்வதற்கான காரணம் என்ன? ஆண்டவரை போல மாற்றுவதற்கு இல்லையா? தேவ சாயலை திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவாய் வாழ்வதற்கு. இது ஆண்டவர் செய்கிற கிரியை. பிசாசு செய்கிற அந்த கிரியையினுடைய நோக்கம் என்ன? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பிசாச போல மாற்றுவதற்கு. பேச்சு, பிஹேவியர், நோக்கம், பார்வை, சிந்தை எல்லாம் சாத்தானை போலவே மாற்றுவதற்காக அவன் அவ்வளவாய் வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று. பிசாசுடைய நோக்கமே தேவனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிய கூடாது. தேவ வார்த்தைக்கு, தேவனை தேடக்கூடாது.
இதுதான் பிசாசின் நோக்கம். இதுதான் பிசாசின் நோக்கம். ஆகவே உலக மக்களை அவன் ஏற்கனவே பிசாசுடைய பிடியிலே வைத்திருக்கிறான். பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆனவர்களை திரும்பவுமாய் அந்த பிடிக்குள்ளே கொண்டு செல்வதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆதியாகமத்திலே ஆரம்பித்தான் அதை. எப்பொழுது? ஆதியாகமத்திலே ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் வீழ்ந்து போனார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த சூழ்ச்சி இன்றைக்கு வரை அது விடாமல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல விஷயங்களை போன வாரத்தில் சிந்தித்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் பிசாசு செய்கிற வஞ்சக சூழ்ச்சி என்ன? பொதுவாய் தேவனை தேடவிடாமல் ஆக்குவது பிசாசின் திட்டமாய் இருந்தாலும் இந்த அதிகாரத்திலே தேவ பிள்ளைகளோடு அவன் எந்த விதத்திலே போராடுகிறான் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அதிலே முதலாவது போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம். 1 முதல் 4 வேத வசனங்கள் ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களை சரியாய் ஊழியம் செய்ய விடாதபடி செய்வான். சரியாய் வாஞ்சை இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் ஊழியம் செய்ய. ஊழியம் என்றால் அதிலே போராட்டம் உண்டா இல்லையாங்க? ஊழியம் என்றாலே அதிலே போராட்டம் இருக்கும், அதிலே பெரும் பாரம் இருக்கும். அது ஒரு சுமைதான், அது ஒரு சுமைதான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் மேலே மிகவும் அன்பு கூர்ந்தவர்களாய் அந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது அது சுகமான சுமையாய், ஆசீர்வாதமான சுமையாய் அது மாறுகிறது. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அந்த சுமையை சுமக்க முடியாதது போல ஆக்க ஆரம்பிப்பான். எப்படிங்க? சுமக்க முடியாதது போல. உன்னாலெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, நீ சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னால யாரையும் ஆதாயப்படுத்த முடியாது என்று உணர்ந்து வாஞ்சையோடு ஊக்கமாய் ஊழியத்தை செய்ய முடியாதபடி தீமையான சில சிந்தனைகளை உள்ளத்திலே விதைத்து இடையூறு செய்வார். சில நேரம் உணர்ந்து செய்தால் யோசித்து பார்ப்பான், என்ன செய்யலாம் இவர்களை? பெருமையை உள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பான், இருமாப்பான உணர்வை உள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பான். எனக்கு மட்டும்தான் இந்த கிருபை உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது, அப்படி சிந்திக்க வைப்பான். நான் மட்டும்தான் பிரசங்கம் பண்ண முடியும், நான் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் சொல்லி இப்படிப்பட்ட தீமையான சிந்தையை உண்டாக்க ஆரம்பிப்பான். இதெல்லாம் பேதுரு ஆவியானவர் மூலமாய் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்து தான் கீழே சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை, எவனை, எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி. யார் யார் ரொம்ப கூர்மையா பார்க்கணும், அப்படியே மொத்தமா பிடிக்க மாட்டான். என்னங்க? மொத்தமா பிடிக்கிறது இல்ல, தூண்டில் போடுறான். சில விஷயங்களை செய்ய வைத்து, சில விஷயங்களை காட்டி காட்டி. முதலாவது அவன் போராடுவது யாரோடு? ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களோடு தான். ஊழியத்திலே என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இங்கே இருக்கிற உங்களில் அநேகர் ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் பாக்கியசாலிகள். காரணம் என்ன? ஊழியத்தை நீங்கள் மட்டும் செய்யவில்லை, தெய்வத்தோடு இணைந்து செய்கிறீர்கள். நாம் யார்? உடன் வேலையாட்கள். we are fellow workers. அவர் செய்கிறார், நாம் உடன் வேலையாட்கள். ஒன்று, அவரோடு கூட இணைந்து ஊழியத்தில் ஈடுபடுவதால் நாம் பாக்கியவான்கள். இரண்டாவது, நம்மையும் ஒரு பொருட்டா எண்ணி பொல்லாத பிசாசு வந்து போராடுறான் பாருங்க, என்கிட்டயோ உங்கள்கிட்டயோ. அப்ப எவ்வளவு பெரிய ஆட்கள். நம்ம பெருமைப்பட வேணாம், தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆமென்.
ஹல்லேலூயா. தேங்க் பண்ணுங்க. நீங்கள் பாக்கியவான்கள். ஊழியத்திலே ஈடுபடாதவர்கள் போராட்டம் இல்லாத வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை அல்ல. போராட்டம் இல்லாத வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை அல்ல. அது மந்த வாழ்க்கை, அது சோம்பல் வாழ்க்கை, அது ஊதாரி வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் போராட்டம் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் பிரச்சனை இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் சோதனை இருக்க வேண்டும். மாணவன் என்றால் பரீட்சை இருக்க வேண்டும். சும்மா போய் உப்புக்கும் சப்புக்கும் ஒண்ணு இல்லாம உட்கார்ந்துட்டு வர்ற அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. ஒரு போர் வீரனாய் ஃபீல்டுக்குள்ளே இறங்கி தேவனுக்காய் உழைக்கிறவனாய். அவங்களுக்கு போராட்டம் எப்ப இருந்துகிட்டு தானங்க இருக்கும். ஆமாவா இல்லையா? we are blessed people. காரணம் எல்லாம் இருக்கு, சுகமா இருக்கிறேன், எந்த சிக்கல் இல்லை, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி சொல்ல வரல. நிறைய சோதனை வருது நமக்கு. எஸ், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ரொம்ப பிசாசு டார்ச்சர் பண்றான், நாம் விலையேற பெற்றவர்கள். பிசாசுடைய பிரச்சனை தாங்க முடியலங்க. தேவையில்லாத சோர்வின் சிந்தனை உண்டாகி கொண்டிருக்கிறது. என்னங்க செய்யறது? அம்மா பிள்ளையே, அன்பு தேவ பிள்ளையே, நீ பாக்கியவான். காரணம் என்ன? ஊழியத்தில் ஈடுபடுகிறபடினாலே. ஓ மேல பிசாசு ரொம்ப கண்ணா இருப்பான். அவங்கெல்லாம் செய்கிறாங்களா ஊழியம்? அவங்க செய்கிறாங்களா? இவங்க செய்கிறாங்களா? அந்த அக்கா, அந்த அண்ணே, அந்த பிரதர், அவங்களாம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவங்களாம் செய்கிறாங்களா? செய்யலையே, நான் மட்டும் ஏன்? இதை நீ சிந்திக்கல. உள்ள போடுறாரு ஒரு ஆளு. யாரு? பிசாசு. இருமாப்பான உணர்வு. ரொம்ப வேகம் காட்டாத, ரொம்ப டீப்பா இறங்காத. கொஞ்சம் கொஞ்சமா குழியை தோண்டி தோண்டி, குழி மாதிரியே இருக்காது, அதெல்லாம் சும்மா லைட்டா தான் தோண்டுவான். கடைசியில் பெரிய குழியா தோண்டி புதைச்சிருவான். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாம இருக்க ஆசைப்படுகிற விசுவாசிகள் யாரேனும் இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பிசாசுடைய போராட்டம் உண்டு என்று சொன்னால் தேவ பார்வை உங்கள் மேல் அதிகமாக இருக்கும். ஆமென். நிச்சயமாக ஊழியம் செய்ய விட மாட்டார். இரண்டாவது, தாழ்மையா இருக்க சொல்லுங்க. தாழ்மையா இருக்க விட மாட்டான். காட்டுவான். வந்து முன்னாடி உருவமா நின்று பேச மாட்டான். சிந்தையில நிறைய விஷயங்களை கொண்டு வந்து பெருமையா மேட்டிமையா சிந்திக்கும்படி செய்ய ஆரம்பிப்பான். எப்படி இருந்த முந்தி ஒண்ணுமே இல்லாம இருந்த, இப்ப எல்லாம் இருக்கு உனக்கு. இப்ப என்ன செஞ்சிருக்கு? எல்லாம் இருக்கு. வாய் வரும் அப்படியே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு வர்றப்ப இன்னொரு சிந்தனை வரும். நம்ம வேலைக்கு போகாமலா, நம்ம முயற்சி எடுக்காமலா, ஆமாமா பிரயாசப்படாமலா வந்துச்சு. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, புறம்பான தாழ்மை அல்ல, உள்ளத்தில் இருக்கிற மனத்தாழ்மை, சிந்தையிலே தாழ்மை. எதுவும் எல்லாம் எந்த காரியமும் என்னுடைய நீதியால் கிடைத்தவைகள் அல்ல, நான் பிரயாசப்பட்டதால் அல்ல. அந்த பிரயாசத்தை நான் ஒரு பொருட்டாய் எண்ண மாட்டேன். ஒருவேளை ஆண்டவர் அந்த பிரயாசத்தை அவர் பார்த்திருப்பார், அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார். ஆனால் பிரயாசத்தினால் அல்ல, ஜெயமும் வெற்றியும் அவரால் வந்தது. ஆமென். முன்னேற்றமும் ஆசீர்வாதமும் அவரால் வந்தது என்ற உணர்வு உண்டாகணும். உண்டாக விடமாட்டான் பிசாசு. சில நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. கொஞ்சம் கெத்தா நடப்பா. கொஞ்சம் என்ன செய்ய, கெத்தா நட. கொஞ்சம் நிமித்திக்க நெஞ்ச. கொஞ்சம் பேச்சு வழக்குல கொஞ்சம் வித்தியாசமா பேசு. யார் உடைய என்ன செய்ய போறது? நீதான்
உலகம் இத கான்ஃபிடென்ட்னு சொல்லுது. என்ன சொல்லுது? என்னவா? கான்ஃபிடென்ட். we need confident. of course கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை தேவை. அவராலே என்னாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை கிறிஸ்துவினாலே, உலகம் கிறிஸ்துவினாலேன்னு விட்டுருது. தேவ பிள்ளை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நிச்சயமாய் ஆண்டவன் நம்மோடு பேசுவாராக. தாழ்மையா இருக்க விடமாட்டான், முறியடிங்க. அடுத்து மூன்றாவது அந்த 6ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என்னங்க? அவருடைய கைக்குள் அடங்கியிருங்கள். ஒன்று, வேதம் காட்டுகிறபடி ஊழியத்தை செய்யாமல் இருக்க சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். ரெண்டாவது, தாழ்மையா இருக்க விடமாட்டான். மூணாவது, அடங்கி போக விடமாட்டான். கொஞ்சம் அடக்கமா இருக்கிறதுக்கு விடமாட்டான் பிசாசு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே வர்றாரு. தெளிந்த புத்தியாரு, விழித்திரு உங்கள், இதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? ஒன்னொன்னா சொல்லிட்டு வராரு. என்ன சொல்றாரு? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அல்லது தேவனுக்குள் அடங்கி இருக்கும்படி கர்த்தர் சொல்றார். என்னங்க சொல்லுங்க எல்லாரும்? அடங்கி பொறுமையா இருக்க விடமாட்டான் பிசாசு. அடங்கி பொறுமையா இருக்க, அவசரப்பட வைப்பான். ரொம்ப வேகமா முணுமுணுக்க வைப்பான். வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விட மாட்டான். தேவனுக்காக வாழ விட மாட்டான். அடக்கமாய் கீழ்ப்படிதலோடு அந்த காலம் தேவனுடைய நேரம் உண்டாகிற வரைக்கும் பொறுமையாய் இருக்க விட மாட்டான் பிசாசு. இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பிசாசுடைய சிந்தைக்கு இடம் கொடுத்து உடனே நடக்கணும், இப்பொழுதே இன்றைக்கே என்று சொல்லி அப்படி விரும்பி நீடித்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பிசாசுடைய ஆயுதம் என்ன? அடங்கி போக விட மாட்டான். தேவனுக்குள்ளே அமைதியா பொறுமையா இருக்க விட மாட்டான். ரொம்ப வேகமா என்று இருக்க செய்வான். அடுத்து கீழே வாசிங்க. 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க எல்லாரும். உங்க பாரத்தை அவர் மேல் வச்சு விடுங்கன்னு சொல்றாரு. மன வருத்தத்தை ஆண்டவர் மேல வைக்க விட மாட்டான். பேசிக்கிட்டே இருக்க வைப்பான். ஐயோ இப்படி இருக்கே, இப்படி கஷ்டமா இருக்கே, என்ன செய்யறது, ஏது செய்யறது, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் விசாரிக்கிறார் என்ற சிந்தை இல்லாம ஆக்கி உள்ளத்திலே ஒரே கவலையோடு இருக்க வைப்பான். இங்கே கூட சிலர் இருக்கோம், நான் நினைக்கிறேன். இங்கே கூட சிலர் இருக்கோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையாய் அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்க வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் கவலைப்படுவோம். கொஞ்சம் என்ன செய்வோம்? உட்காந்து சோகமா உட்காந்துக்கிட்டு யார்கிட்டையும் சிரிச்சு சந்தோஷமா பேசாம ஆண்டவர் விசாரிக்கிறார் என்ற உணர்வு உண்டாக விடாம நீங்க சோர்வா இருக்கிறீர்கள் என்றாலே உங்க பக்கத்துல பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். கண்டிப்பா. ஏன்னா அந்த சோர்வை காரணமா வச்சு உங்களை வீழ்த்த பார்ப்பான் பிசாசு. வேத வசனம் வெறுமையாய் கூறப்பட்டதல்ல. அவர் உங்களை, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், அவர் உங்களை விசாரிக்கிறவர்.
He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிற கடவுள். ஒருவேளை உங்கள் மேல யாருக்கும் அக்கறை இல்லாவிட்டாலும், ஏன் உங்களுடைய சொந்த வீட்டிற்குள்ளேயோ உங்க மனைவிக்கு, உங்க புருஷனுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க கூட பிறந்தவர்களுக்கு, ஏன் உடன் விசுவாசிகளுக்கு கூட உங்கள் மேல் அக்கறை அன்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட உள்ளம் கிடையாது. அவருக்கு இரக்கமுள்ள உள்ளம். உங்களை விசாரிக்கிற கடவுள், உங்களை விசாரிக்கிற. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட சிலர் உலகத்திலே சரியா யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரும் விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களை குற்றமா சிந்திக்க மாட்டாங்க. டக்குன்னு வாயில வர்றது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, அவர் என்ன பார்க்கல, அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, கால் இருக்கா. எங்கெங்க சொந்தக்காரன் சீண்டி இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, ஒருத்தனும் அவங்கள என்ன செஞ்சிருக்க மாட்டான், ஆறுதலா இருந்திருக்க மாட்டான். இவ்வளவு பேர் இவ்வளவு வித்தியாசமா இருக்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் பாருன்னு சொல்லி ஜெபிக்காம, என்ன ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க. வேத அறிவு, வசன அறிவு இல்லாத மக்கள் சிந்திக்கிற வேலை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் இப்படி அக்கறையாய் பேச சாத்தா என்ன செய்வான்? நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல் வைக்க நம்மளே சுமந்து முட்டி மோதி கண்ணீரோட இருக்கும்படியா செஞ்சுக்குவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. வீணாக வீண் கவலை, வீண் வருத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்படி பார்த்து கொள்வான். சில நேரம் விசுவாச மக்கள் கூட இப்படி பிசாசு செய்ய செய்ய அதை உணர்ந்து, நான் பிசாசுக்கு இடம் சொல்லுங்க, நான் விட்டு கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், உள்ள வர முடியும். சிலர் அதாவது அவர்களது குறையை உணராமல் பிசாசு இப்படி பண்ணிட்டான், பிசாசு இப்படி பண்ணிட்டான், பிசாசை காரணம் காட்டி காட்டி நம்மை இன்றைக்கு சீர்படுத்தாமல் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீங்க கொஞ்சம் கேப் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், உள்ள வந்து கிரியை செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பிசாசுக்கு இடம் கொடாமலும் அந்த பிசாசை மேற்கொள்ளவும் வேண்டுமானால் என்ன செய்வது? வேகமாய் சில விஷயங்களை பார்த்து முடிக்க போகிறோம். அதே 8ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். என்னங்க? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். என்ன புத்தி வேணுமா? சாத்தானை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு விலகி பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவ பிள்ளைக்கு சத்தமா தெளிந்த புத்தி அவசியம். என்னங்க? தெளிந்த புத்தி. சுத்தமான நீரை போன்றது எது? தெளிந்த புத்தி. ரொம்ப கிளீனான அறிவு. அழகான வார்த்தை. வாசிங்கள் மீண்டுமாய். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். என்னங்க? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய். மேலே 7ஆம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை என்ன? தெளிந்த புத்தியா இருங்க. எப்படிங்க? தெளிந்த புத்தியா இருங்க. என்ன அர்த்தம்? அமைதியான அறிவான பிஹேவியரா இருங்கன்றார். எப்படிங்க? அறிவான நிதானமான உணர்வோடு இருங்க. என் அன்புக்குரியவர்களே, வெற்றி
வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, முன்னேற்றமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, வெற்றியுள்ள ஊழியத்திற்கு, அறுவடை மிகுந்த ஊழியத்திற்கு தெளிந்த உணர்வு அவசியம். சொல்லுங்க, என்ன உணர்வு? தெளிந்த உணர்வு. அமைதியும் சாந்தமுமான வாழ்வு தேவை. எப்படிங்க? அதுதான் என்னது? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னவா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். என்ன அர்த்தம்? தெளிவான அமைதியான தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறாராம். என்னை என்ன செய்யறார்? அங்க கொண்டு போறார். அதுதான் தெளிந்த புத்தி. என் அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கும் பொழுது நிச்சயமாய் அங்கே தெளிவான உணர்வு இருக்கும். நிச்சயமாய் இருதயத்திலே எரிச்சலும் கோபமும் முன்கோபமும் பிறர் மேலே விரோதமும் இல்லாவிட்டால் மன அழுத்தமும் அதிகமாய் இருக்க இருக்க அங்கே தெளிந்த புத்தி இருக்காது, குப்பைகளான புத்தி தான் இருக்கும். என்ன இருக்குங்க? பிசாசு பல விஷயங்களை உள்ளத்திற்குள்ளே போட்டு 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 அநேக விஷயங்களை சிந்திக்க வைத்து 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 புத்தி தெளிவாய் இருக்க விடாம செய்ய பாப்பா. தெளிவாய் அன்று சொல்றாரு, நீ பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிசாசினுடைய சூழ்ச்சிக்கு நீ ஆளாக இருக்கணும் சொன்னா, உன்னுடைய புத்தி எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. தெளிந்த புத்திக்கு எங்கு போவது? என்ன செய்வது? என் அன்புக்குரியவர்களே, நாம் நன்றாய் பல முறை கேட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் பக்கம் 769. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், என்னங்க? புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். எங்கே தெளிவான உணர்வு பிறக்கிறது? வேதத்தில். எங்கெங்க? வேத புத்தகத்தில். வேத புத்தகத்தை ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனிதன் வாசிக்க வாசிக்க சிந்தைகள் சீரடைய ஆரம்பிக்கிறது. வேத புத்தகத்தை ஒரு மனிதன் சிந்திக்க சிந்திக்க, தியானிக்க தியானிக்க சிந்தைகளும் நோக்கங்களும் தெளிவாய் மாற ஆரம்பிக்கிறது. தெளிவாய் அவருடைய பேச்சு தெளிவாய் மாற ஆரம்பிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, பிசாசை ஜெயிப்பதற்கான ஒரே வழி தெளிந்த புத்தி. அந்த புத்தி எங்கே இருக்கிறது? வேதாகமத்திலே. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவ மக்களை பார்த்து தேவ ஊழியர்கள் ஓயாம சொல்றாங்க, காலையில் எந்திரிச்சு என்ன செய்ய? வேதத்தை வாசி, வேதம் படி, ஒரு அதிகாரமாவது வாசிங்க. எதுக்கு சொல்றாங்க? புத்தி புத்தி தெளிவு பெறுவதற்கு. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நீ புத்திமானாய் இருக்கணும் சொன்னா அந்த வேதத்தை விட்டு சொல்லுங்க விலகாம இருன்றாரு. கீழே வாசிங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். தெளிவு எங்கே பிறக்கிறது? வேதத்திலே. ஆமென். வேத புத்தகத்திலே. இன்றைக்கு அநேகர் புத்தியிலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இல்லாததற்கு காரணம் வேதத்தை அவர்கள் அற்பமாய் எண்ணுவதனாலே தான். காலங்கள் வேகமாய் ஓட பிஸியான உலகத்திலே இன்றைக்கு அநேக தேவ மக்கள் வேதத்தை மிகவும் அலட்சியம் பண்ணுகிறார்கள். எங்க பழைய புக்குங்க, இதை எப்படிங்க வாசிக்க முடியும் சொல்லி விதண்டாவாதம் பேசுகிற கிறிஸ்தவ ஜனம். ஆகவேதான் உலக புத்திமதி சில வேளை பிசாசு அவர்களுக்கு ஊட்டினாலும் ஆவிக்குரிய புத்தி, வாழ்க்கைக்கு ஏதுவான தெளிவான மனநிலை இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்லாது இருக்கிறது. வேதத்தை வாசியுங்கள். காலையில எழுந்து வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், தேவனை தேட ஆரம்பியுங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே தான் உங்களுக்கு எனக்கும் தேவையான தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு இருந்தால், வேதம் சார்ந்த தெளிவு இருந்தால் சாத்தானை நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். ஆமென். சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கிட்டே தான் இருப்பான். விழுங்க முடியாது. ஏன்? தெளிந்த புத்தியாய் இருப்பதனாலே. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க தேவன் இரக்கம் செய்வாராக. அடுத்து வாசிங்க அதே வசனத்தை. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். எப்படிங்க சொல்லுங்க எல்லாரும்? விழித்திருங்கள். என்ன? ஒன்று, தெளிவா இருங்க, அறிவிலே ரொம்ப தெளிவா. அடுத்ததாக என்ன சொல்றாரு? விழிப்பா இருங்க. என்னது விழிப்புனா? என்னது? என்ன அர்த்தம்? கவனமா, ஜாக்கிரதையாய், உணர்வுடையவர்களாய், எப்போதும் சிந்தையாய் இருப்பது. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விழிப்பாய் இருக்க வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஜெப வாழ்வு தான். எதுங்க? ஜெப வாழ்வு. காலங்கள் போக போக அநேக கிறிஸ்தவர்கள் வேத வாசிப்பையும் அற்பமாய் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். முறையான ஜெப வாழ்க்கையும் அற்பமாய் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். வெளியே புறம்பே பார்க்கிற எல்லாவற்றையும் செய்ய ஆசைப்படுகிறார்களே ஒழிய அந்தரங்கத்திலே ஜெபிக்க, வேதம் வாசிக்க யாரும் ஆயத்தமாயில்லை. வெளியே மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இப்படி பிஹேவ் பண்ணணும் என்று சிந்திக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் அந்தரங்கத்திலே ஆண்டவர் பார்க்கிற அந்த வாழ்க்கையிலே ஜபத்தை விட்டு விடுகிறார்கள். போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. வேதத்தை விட்டு விடுகிறார்கள். இன்ட்ரெஸ்டா இல்ல. இப்படி வாழ வாழ அவர்களையும் அறியாமல் தானாகவே பிசாசுடைய கண்ணியிலே போய் விழுகிறார்கள். ரொம்ப நாளா நான் கிறிஸ்தவன், பல வருஷம் ஆச்சு, எங்க நானு கிறிஸ்தவன், எங்க அம்மா அப்பா, எங்க ஒய்ஃப், என் புருஷன், நாங்கெல்லாம் ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்க. ஆனா என்னன்னு தெரியலங்க, என்ன பிரச்சனை பாடு வருது, ரொம்ப டார்ச்சரா இருக்குங்க, நிம்மதியே இல்லைங்க. ஏன் அப்படி இருக்குன்ற அறிவு இருக்காது. ஏன்னா புத்தி எப்படி இல்லை? தெளிவா இல்லை. தெளிவா இருக்கணும்னா இதுக்குள்ள போகணும். ஆமென். வசனத்துக்குள்ள. புறம்பான விஷயத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிற அநேகர் அந்தரங்க விஷயம், வீட்டிலே வேலையிலே யாரும் பார்க்காது இருக்கிற பொழுது தேவன் மட்டுமே பார்க்கிற அந்த நேரத்திலே முழங்கால் படியிட்டு, அதுக்கு ஆயத்தம் இல்லைல,
அந்த நேரத்தில் கொஞ்சம் வீட்டு வேலையை செஞ்சிருவேன், அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் செல்லுல முக்கியமானதை பார்த்துருவேன், அந்த நேரத்தை விட்டுட்டு மொத்த நேரமும் பிசாசின் கையில மாட்டிக்கிறது, சாத்தானுடைய கையில என்ன செஞ்சுக்கிறது, மாட்டிக்கிறது. தெளிந்த புத்தி, அடுத்து விழிப்பு, கவனம். ராணுவத்தில் இருக்கிற அந்த விழிப்பை பற்றி பேசுகிறது இது. எப்படிங்க? ராணுவத்தில் இருக்கிற விழிப்பை பற்றி. ராணுவத்தில் இருக்கிறவர்கள் விழிப்பாய் இருப்பார்கள். ஏன்? சத்துரு என்ன செய்து விடக்கூடாது, உள்ளே வந்து விடக்கூடாது என்பதை. தேவ பிள்ளையும் விழிப்பா இருக்கணும், சத்துரு வாழ்க்கைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில். ஜெப வாழ்க்கையில முறையா இருங்க. ஆவியானவர் வாரந்தோறும் உங்கள்கிட்ட என்கிட்டையும் பேசிட்டே இருக்காரு. சலிப்பா இருக்காதீங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, ஆர்வத்தோடு வாசிங்க, தியானிங்க, தேவ பிரசன்னத்திலே ஜெபியுங்கள். அதை உண்மையான இருதயத்தோடு செய்யுங்க. அது மட்டுமல்ல, அடுத்த கீழே வாசிங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து என்னங்க சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்தில் ஒன்று தெளிந்த புத்தியா இருங்க. அப்படின்னா வேதமும் கையுமா இருங்கன்னு சொல்லுது வேதம். எப்படிங்க? வேதமும் கையும். இரண்டாவது விழிப்பா இருங்க, ஜபத்தில் அதிகமா இருங்க. மூன்றாவது விசுவாசத்தில் உறுதியா இருங்க. உண்மையா இங்க இருங்க. விழிப்பா இல்ல, புத்தி தெளிவா இல்லைன்னா, அதாவது வேத வாசிப்பும் ஜபமும் முறையா இல்லாவிட்டால் விசுவாசமும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. விசுவாசமும் இருக்க வாய்ப்பு இல்லை. விசுவாசம் என்றால் என்னங்க அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்வாரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில, அதுவா விசுவாசம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோபு சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல். அதுதான் விசுவாசம். நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், அது விசுவாசம் இல்ல, அது நம்பிக்கை. சரி பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை. நான் ஜெபிச்சிருக்கேன், நான் உபவாசம் இருந்திருக்கேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில என் தேவையில சந்திப்பார், அது எல்லாருக்கும் இருக்கு. விசுவாசம் என்பது என்ன? என் தேவன் எனக்காய் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார், அவரே மெய்யான கடவுள் என்ற உணர்வு அழுத்தமாயிருந்து ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருப்பது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அதுதான் விசுவாசத்தில் உறுதியாருங்கன்னா. இந்த 1 பேதுருவை, இந்த புத்தகத்தை ஆவியானவர் மூலமாய் பேதுரு எழுதின அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர உபத்திரவம் இருந்த காலம். உறுதியாருங்க விசுவாசத்தில்னா, ஆண்டவரை தேடுவதிலே உறுதியாருங்க, ஆண்டவர் மேலே பிடிப்பா இருப்பதிலே உறுதியாருங்க. அப்படி இருக்கணும், அதுதான் விசுவாசம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இதெல்லாம் வைத்து கொண்டு வாழும் பொழுது பிசாசு வாலாட்ட முடியாது. அடுத்து வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்னங்க? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு என்ன செய்யுங்க? எதிர்த்து நிற்கிறது. எங்க எதிர்த்து நிற்க? பிசாசு எங்க இருக்கான்? முன்னாடி நின்னானா நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் பக்கத்தில் வராது, அப்பாலே போ அப்படின்னு சொல்லலாம். ஆவிக்குரிய பார்வையில உணருங்க. அதை ஆவிக்குரிய பார்வையில. ஒரு கிறிஸ்தவனுக்கு மாம்ச பார்வை வழியாய் அந்த வாழ்க்கையை வாழவே கூடாது. ஆவிக்குரிய பார்வை தான். பிசாசுக்கு என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? எதிர்த்து நிறுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கிறது? சாத்தானுக்கு ஆவிக்குரிய சிந்தையா இருப்பது சாத்தானை எதிர்த்து நிற்பது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
உறுதியாய் இருப்பது, சாத்தானை எதிர்த்து நிற்பது, கர்த்தர் கொடுத்த அதிகாரங்களை உபயோகப்படுத்துவது, எதிர்த்து நிற்பது. பிசாசு தீமைக்கு நேராய் செல்லும்படி தூண்டுவானா இல்லையா? சொல்லுங்க. தூண்டுவான். அந்த தூண்டுகிறபடி செயல்படாம தேவன் பாதையில செல்லுவது சாத்தானுக்கு என்ன செய்வது? எதிர்த்து நிற்பது. மாம்சப்படி அல்ல. ஒருத்தன் முன்னாடி வந்து நிக்கிறான், நம்ம அவன் முன்னாடி வந்து நின்று அப்படி கிடையாது. ஆவிக்குரிய ரேம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசுக்கு பிடிக்காத ஆண்டவருக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க என்ன பண்றீங்க? பிசாசுக்கு ஏத்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்கிறது பிசாசு என்ன செய்வது? எதிர்த்து நிற்பது. வேதம் வாசிப்பது எதிர்த்து நிற்பது. ஆலயத்துக்கு வருவது, தேவனை போல வாழ முயற்சி பண்ணுவது, எதிர்த்து நிற்கிறோம். யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிந்தை இல்லாம உலகத்தோடு உலகமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பிசாசு என்ன செய்யல? எதிர்த்து நிக்கல. ஆன்மீக உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் பிசாசு மேல, தோல் மேல என்ன செஞ்சுக்கிறாங்க? கை போடு. நான் உங்க ஆளு தான், போலாம். யாருக்கெல்லாம் ஜெபிக்க விருப்பம் இல்லையோ, வேத வாசிக்க விருப்பம் இல்லையோ, ஆலயத்துக்கு வர, ஊழியம் செய்ய, ஆண்டவரை தேட, ஆத்துமாதாயம் பண்ண, ஆண்டவரை போல உண்மையா இருக்க, அன்பா இருக்க, விட்டு கொடுக்க, நீடிய பொறுமையா இருக்க, தாழ்மையா இருக்க, ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை ஷேர் பண்ண, யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்கெல்லாம் அவர்களை அறியாமல் சாத்தானுடைய கூட்டாளிகளாய் மாறிக்கொள்ளுகிறார்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய கிரியையும் பிசாசை எதிர்த்து நிற்பது. ஒண்ணுல சோட போனோம்னாலும் ஒன்ன விட்டோம்னாலும் மறைமுகமா கர்த்தரை எதிர்த்துட்டு இருக்கோம். அதை மறந்து போயிடாதீங்க. ஜெபிக்க மறந்துடுறோம், சாதாரணமா அதை ஃபீல் பண்றோம். ஆனா இன்டைரக்டா கர்த்தரை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதிர்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுப்பா. உன்னுடைய மந்த வாழ்க்கையினால என்னை எதிர்த்து நிற்காத. நீ ஆக்டிவா என்னை தேடினா தான் நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மேலே அநேக வசனங்களை வாசித்தோம். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருங்க. பிசாசு சில விஷயங்களை தூண்டுவா. அந்த வார்த்தைகளுக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு தேவன் பால் நீங்கள் தீவிரமாய் இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? உயர்த்துவார். தேவ நேரம் வரும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறார், கேர் பண்ணுகிறார். ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களிலே யாராவது இந்த உலகத்தில் யாரும் என்னை நேசிக்கவில்லை, என் குடும்பத்தார், என் பெற்றோர், என் சொந்த பந்தங்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் கூட என்னை அன்பு செலுத்துவதில்லை என்று சொல்லி சோகத்தோடு வந்திருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்க இருக்கிறார். அந்த விசாரிப்பின் உச்சகட்டம் சிலுவை, சிலுவை மரணம். யார் மரிப்பார்கள் இப்படி? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக. யாரும் உங்களை கேர் பண்ணாமல் இருந்த பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறார் என்ற அந்த சத்திய வார்த்தைப்படி அந்த சிலுவை மரத்திலே தன் ஜீவனை விட்டு கொடுத்தாரே, இதைவிட அன்பு எங்கு பார்க்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தின் அன்பை தேடாதீர்கள், உலகத்தின் பாசத்தை தேடாதீர்கள், தேவ பாசத்தை தேடுங்கள். ஆமென். தேவ பாசத்தை, தேவ அன்பை யார் ஒருவர் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தின் அன்பை தேட மாட்டார்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். சோர்ந்து போகாதீங்க, விழிப்பாருங்க, புத்தியிலே தெளிவாருங்க, விசுவாசத்திலே உறுதியாருங்க, ஆண்டவர் மேல மிக பற்றுதலாயிருங்க. அவனை எதிர்த்து நில்லுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை மூலமாக
அவர் ஒரு நாளும் உங்களையும் என்னை விட்டு விலக மாட்டார். எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க முடியவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவ பிள்ளையே,